வணக்கம் யூடியூப் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ நம்ம கரெக்டாக என்ன விஷயத்தை பேச போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கேன். லாங் வீடியோ பண்ணி கோஆபரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மற்றும் நம்ம ரொம்ப லாங்கில் போனால் நல்லா தெரியும் போல, கீழே போனால் அதாவது சரியாக தெரிய மாட்டேங்குது. இப்படி வச்சுக்கிட்டு சவுண்டு கேட்குதா தெரியல, உங்களுக்கு கேட்கும் நம்புகிறேன். அதாவது டெய்லியும் நம்ம எதை யோசிச்சுட்டு இருக்கோம்? காலையில் எந்திரிக்கிறோம், எப்பயும் போல் பல்லு விளக்குறோம், அப்படி இப்படி அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே கிளம்பிடுறோம். எங்கே போகிறோம் அதான் தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் பக்கத்துலேயே கோவில் இருக்குது, பூங்கா இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி நான் வெளியே வரப்போ அந்த சைடு இருக்கும் பூங்கா. எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச பசங்கள், தெரிஞ்ச எல்லாரும் நண்பர்கள். மற்றும் நான் வேற இப்போ தான் லாங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் எப்படியா இருக்கும் போல் எல்லாத்துக்கும். இப்போ நண்பர்களே கரெக்டாக நம்ம அந்த பூங்காவை தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்து கோவில் வரும், சிவன் கோவில். போன அப்புறம் தான் அடுத்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். எங்கன்னா சுற்றி அப்படியே எல்லாமே பூரா தண்ணியாக இருக்கும். அந்த காடு அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா 1 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு நான் பார்ப்பேன். இங்கே பாருங்க, கோவில் இருக்கு. ஏன் அந்த கோவிலை தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பல கிலோமீட்டர் நடக்கணும் நண்பர்களே. நம்ம அப்புறம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு தான் இருக்கோம், ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு இன்னும் போகல. கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, நேராக போய் கட்டேசி போய் லெஃப்ட் சைடை வளைஞ்சு அங்கே போகணும். அங்கே போய் அங்கே தான் இருக்கே சீனு. இது முழு கதையை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு சுவாரஸ்யமான கதைகள் சொல்லலாம், இன்னொன்று ரியலி சொல்லலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா சிலர் நினைப்பீங்க பைக்லேயோ சைக்கிளையோ போய் அங்கே போய் வீடியோ பண்ணுவேன்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் வீடியோ போட்டு, அதாவது நடந்து போயிட்டு வீடியோவாக எடுத்து போடுறேன். அவ்வளோதான் மேட்ரு. சரி, இப்போ நம்ம கரெக்டாக 1 கிலோமீட்டர் கூட வராது மக்களே. அவ்வளோ இன்னும் சரியான தூரமாக இருக்குது. 3-4 கிலோமீட்டர் இருக்குது. பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம். அது வரைக்கும் நல்லது தான். அதாவது 1 மினிட், கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம சைலண்ட்டாகவே இருப்போம். பல கிலோமீட்டர் நடக்கணும் பாருங்க. அங்கேருந்து கடைசிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கேன்னா இவ்வளோ தூரம் பாருங்க. ஒரு கைப்பிடி ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும். அப்போ தான் நம்ம கையில் அடக்கத்திலே இருக்கும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம்
5 நிமிஷம் ஆயிடுச்சு. பூரா முள்ளு செடியாக இருக்கு மக்களே. போக முடியுமா தெரியல. அதான் டாஸ்க்கு விடுங்க, அதே டாஸ்க். முள்ளு செடியாக இருக்குது. எப்படி உள்ள போய் வீடியோ அங்கே தான் இருக்குது. விடுங்க, ஒரு வழியாக வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஆனால் இன்னும் போகணும் மக்களே. முன்னாடி வந்து வேலிலாம் இருக்காது, ஆனால் இம்புட்டு முள் இருக்குது. எப்படி உள்ளே போகுதுன்னு தெரியல. டெய்லியும் அபூர்வமான வீடியோக்கள் பார்க்கும் நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது ரெகுலராக வீடியோ அப்லோடு ஒன் டே ஓகே. டைமிங் வந்து டைம் தான் முக்கியமானது. சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே ரிலீஸ். ஸோ ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்க இடத்துல லொக்கேஷன் அப்படியே பாருங்க. கேமரா திருப்பி காமிக்கிறேன். இதுதான் அந்த லொக்கேஷன். புஷ்பா. ஆனால் என்ன உள்ள அப்படியே புதற்காடா இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, இந்த இடத்துல முன்னாடி டிக்டாக்லாம் பண்ணுவாங்க. என்ன இருக்கும்னே தெரியாது. பார்ப்போம், அந்த பக்கம் போக முடியுதா பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. இருக்கு, பாதை இருக்கு. பாதெல்லாம் இருக்கு நண்பர்களே. ஆனால் பூரா தண்ணி. முன்னாடி வந்து இங்கே தண்ணி இருக்காது, இப்போ சுற்றி தண்ணி அதிகமாகி போச்சு. தண்ணி இல்லாமல் இருந்தனால நான் வந்து கீழே போவேன். அங்கே போயிட்டு சுற்றி அப்படியே காமிச்சு நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோ நான் கன்ஃபார்மாக எடுத்து போடுறேன், சரிங்களா? ஏன்னா பாருங்களேன், அங்கே பாருங்கள் பூரா தண்ணி. முன்னாடி தண்ணி இருக்காது, அப்போ நான் உள்ளே போவேன். இப்போ தண்ணி ஃபுல்லாகிடுச்சு, உள்ளே போக முடியாது. கேமரா வர கையில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அங்கே தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டேன், தண்ணி இல்லாதப்போ தான் உள்ளே இறங்குவேன். அவ்வளோதான். சரி வாங்க, வந்த வழியில் வீட்டுக்கே போவோம். கேமரா அங்கே போய் திருப்புறேன். அதாவது இந்த ரிஸ்கான வீடியோஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா, அப்புறம் அபூர்வமான செய்திகள் பார்க்குற நபர்கள் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம யூடியூப் ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை அடிச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, சப்ஸ்கிரைபர் தான். அப்புறம் லைக் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகிறப்ப அதாவது இந்த மைக் உங்களுக்கு கேட்குதா சரியாக தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைக் நல்லா வேலை செய்தா என்னன்னு தெரியல மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மைக் சவுண்ட் நல்லா கேட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு. சரி, அதாவது சொல்லப்போனால் இந்த இடத்துல ஒரு நல்ல கிரிக்கெட்டு, வாலிபாலு, ஃபுட்பால் எதுவுமே ஆட முடியாது. ஏன்னா அந்த ரோடு இங்கே சரி இருக்காது. இப்போனா ரோடுனா வேறு லெவலில் இருக்குது. அதை வச்சுட்டு நினச்சிடாங்க நான் எதுவும் அரசியல்லாம் பேசலை, சும்மா கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி ரோடு சரியில்லாமல் இருக்காது, நடக்கவே முடியாது வாக்கிங் வரப்பெல்லாம். ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது ரோடு, வேறு லெவல் ஃபினிஷிங். பாருங்க, சுற்றி காமிக்கிறேன் பாருங்க, சரிதான். எல்லா இடத்துலையும் நடக்கலாம், வைக்கலாம், போகலாம். இங்கே இருங்க நண்பர்களே, இங்கே வந்து ஆள் கூடியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்குறக்கே அமானுஷ்யம் வீடு மாதிரி தெரியுது. நடுவில் பின்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு,
உங்களுக்கு தெரியல, நான் காமிக்கிறேன் பாருங்க. அது யாரோ தீ வச்சுட்டு போயிருக்காங்க. எரியா நெருப்பு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இந்த கேமராவில் உங்களுக்கு. யாரோ நெருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி. ஓகே, லெட்ஸ் அகெயின். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். 1 hour அவுட். 1 hour அதாவது நம்ம எப்போ வீடியோ முடியுதோ அப்போ வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேன், யார்கிட்டையும் எதுவுமே அதிகமாக பேசாதீங்க. எதுவுமே நீங்கள் வணங்குற கடவுளை மட்டும் நம்பிக்கையாக இருங்க. ஏன்னா கடவுள் தான் நம்ம எல்லாமே. கடவுள் தான் நம்மளை மேலே உயர்த்தி விடுவார். நம்மளை கீழே எட்டி பார்க்க விட மாட்டார். அவர் மேலே மட்டும் தான், அதை நேருக்கு நேராக தான் பார்க்க வைப்பார் கடவுள். அதனால் கடவுளை தான் நம்புங்க. வேற இது என்னன்னே தெரியல. நம்ம ஏரியாவில் வச்சுருக்காங்க. நம்ம பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அப்புறம் நான் சீக்கிரமாக ஒரு ட்ரைபேட் ஒன்று வாங்கணும். கையிலேயே பிடிச்சிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே குச்சி மானி அப்படியே கையிலேயே விட்டுருக்குறோம். அப்படியே மச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ நம்ம நான் சொன்ன அந்த லொக்கேஷனில் இடம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் நாளைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகலாம், வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி இனிமேல் வீடியோஸ் அப்லோடு பண்ணுறதுல தான் கவனம் செலுத்த போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது புது வீடியோஸாக இருக்கும், இதுவரைக்கும் பார்க்காத அளவு இருக்கும். சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான், உங்கள் சப்போர்ட்டால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் நம்பிக்கை தான் முழுமையாக இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, பாய் பாய், see you. இந்த சேனல்ஸ் முற்றிலும் நமக்கான சேனல். நமக்கு எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இந்த சேனலில் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த சேனல்ஸில் பார்க்குற உங்களுக்கும் உரிமைகள் இருக்குது, அதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி யாராவது யூடியூப்பில் பேசியிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம சேனல் உரிமையோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது ஹைலைட்டாக சூப்பர் வீடியோவாக வரும். நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணிடுவோம். பாய் பாய், see you.